மக்களே, அதான் சொன்னேன்ல மக்களே, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சீசனை வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்க மாரி நீங்க எந்த சீசன்லயுமே பார்க்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதுக்கு ஏத்த மாரி தான் மக்களே நடந்துட்டுருக்கு. ஏன்னா, இஷ்டம் போல வார்த்தைகள விடுறது, டேஷுன்னு வந்து பேசுறது, ஒருத்தர கீழ தள்ளி விட்டு வந்து விளையாடுறது, கேவலமா வந்து திட்டுறது அப்படின்னு சொல்லி, இந்த சீசன் மாரி ஒரு வொர்ஸ்ட்டான சீசன, வொர்ஸ்ட்டான கண்டஸ்டன்ட்டுங்கள சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேர் வந்து இருப்பான். 10 பேர்ல 1 ஆர் 2 மெம்பர்ஸ் வந்து இருப்பானுங்க. ஆமாங்க, இருப்பானுங்க. ஆனா 10 பேருமே இவ்வளோலாம் கேவலமாலாம் இருந்தது கிடையாதுங்க மக்களே. கண்டிப்பா இருக்காது. அதுலயும் இந்த சாமி இந்த பார்வதி, கம்ருதீன் இவங்களெல்லாம் நெனச்சாலே எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கு. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்த வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் விக்ரமும், சபரியும் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. லிட்டரலா வந்து அடிக்காதது மட்டும் தான் குறையே. அடிக்காதது மட்டும் தான் அந்த இடத்துல வந்து குறையே சரிங்களா? ஸோ, அந்த அளவுக்கு மோசமா வந்துட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சு? சாண்ட்ராவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாமா? ஸோ, இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். ப்ரோமோ 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மக்களே. பார்வதி மற்றும் கம்ருதீன் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சாண்ட்ரா அவர்கள வந்து பயங்கரமா வந்து திட்டி தீர்த்திருப்பாங்க. ஸோ, அதனால சாண்ட்ரா அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேரையும் பயங்கரமா திட்டி தீர்த்திருப்பாங்க. ஓகேவா? குறிப்பா இவங்க ஸ்கேம்ட்ரா அப்படின்ற வந்து சொல்றதா இருக்கட்டும். அதுக்கு சாண்ட்ரா அவர்கள் வந்து பொறுக்கி பார்வதி, "நீ ஒரு பொறுக்கி, நீங்கலாம் தெரு பொறுக்கி மாரி வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாம இருக்குமா? தெரிஞ்சு தானே இருக்கு. நீங்கலாம் பொறுக்கி தான் அப்படின்ற மாரி பார்வதி அவர்களையும், கமருதீன் அவர்களையும் சாண்ட்ரா அவர்கள் சொன்னத வந்து பார்க்க முடியுது. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய சண்டை வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச்சையா வந்து வெடிச்சிருக்கு. அது ரொம்ப பெரிய மோசத்தில வந்து போய் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து மருத்துவமனைக்கே போகிற அளவுக்கு ஆயிருக்கு. அப்போ கமருதீன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி நேத்திக்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. நம்மளும் வந்து அப்டேட் வந்து குடுத்துருந்தோம். பட் அதில் இன்னொரு முக்கியமான காரணம், ரொம்ப நம்பிக்கை துரோகமா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் காரில் இருந்து சாண்ட்ரா அவர்களை தள்ளி விட்டிருக்காங்க. எப்படி? பார்வதி சாண்ட்ரா அவர்களை காரில் இருந்து தள்ளி விட்டிருக்காங்க. கீழே தள்ளி விட்டிருக்காங்க மக்களே. டோர் ஓரமாக தான் வந்திருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். அந்த சாண்ட்ரா அவர்களை பார்வதி அவர்கள் தள்ளி விட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது கேட்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். என்னங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு இது கேம் தானேங்க. என்ன எல்லாரும் என்ன சர்வைவ் ஆக முடியாமல் கஷ்டப்பட்டு சுத்தமாக வந்து காசும் இல்லாமல் பஞ்சத்தில் அப்படியே பட்னியாக இருந்து பிச்சை எடுத்துட்டா வந்து சுற்றிட்டு இருக்கீங்க. எப்படி போய் வெளியே போனால் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஓகேங்க தான் போகுது, சம்பாதிக்க தான் வந்து போகிறீங்க. என்னங்க ஒரு கேம்னா ஒரு நியாய தர்மம் வேணாம், கொஞ்சம் டிசிப்ளின் வேணாம், டெக்கோரம் வேணாம், எப்படி ஒருத்தரை வந்து பேசணும் அப்படின்றது வேணாவா? எப்பயுமே எதனா ஒன்றத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? யாராவது வந்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? திட்டிக்கிட்டே இருப்பீங்களா? கேவலமாக பேசிக்கிட்டே வந்திருப்பீங்களா? இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. காலை தூக்கி கமருதீன் அவர்கள் மேலே போட்டு ஓகே, அவங்கள அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வெளியே அனுப்புறது தான் இவரோட ஸ்ட்ராட்டஜைஸான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஓகே, நம்ம ஏற்றுக்கலாம். தலை மேலே காலு படுற அளவுக்கெல்லாம் வந்து வச்சிருக்கக்கூடாது. அவ்வளோ வச்சிருக்க மாட்டாரா அப்படின்றத நான் நம்புகிறேன். பார்க்கலாம் ஓகேங்களா. ஆனால் அதையும் நம்ம வந்து சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க முடியாது. ஓகே. ஸோ, இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான கோவம். திவ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பொலன்னு பொளந்து விட்றாங்க. மரியாதையாக காலை எடுத்து கீழே வைக்கிறியா இல்லையா அப்படின்றாங்க. மரியாதையாக காலை எடுத்து கீழே வைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மக்களே. இன்னொரு பக்கம் சபரியும், வினோத், அதுக்கப்புறம் நம்மளுடைய விக்ரம், இவங்கெல்லாம் பயங்கரமாக போட்டு திட்டி தீக்குறாங்க மக்களே. ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க. சாண்ட்ரா அவர்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, கீழே தள்ளி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து ஒரு பயங்கரமான டோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டு வந்துருக்காங்க. கத்துறாங்க லிட்ரலாக. விக்கல்னாலும் வார்த்தையே விட மாட்டார், கெட்ட வார்த்தைகளே பயன்படுத்த மாட்டார் அந்த ஆள் மோஸ்ட்லி. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து அவ்வளோ தூரம் கெட்ட வார்த்தை பயன்படுத்தி என்னடா மயிர் விளையாட்டு விளாட்றீங்கன்னு கேட்குறாரு அவர். இன்னும் வார்த்தைகள் சேர்த்து விடுறாங்க. இந்த பக்கம் வந்து சபரிநாதன், என்னானாலும் பரவாயில்ல அரோரா, நீ வந்து வெளியே மட்டும் வந்துடாத அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. என்ன ட்விஸ்ட்டு தெரியுமிங்களா? பார்வதி ஒன்றுமே பண்ண கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க மக்களே. கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துட்ருக்காங்க 2 பேரும் ஜாலியாக. கமருதீன் வந்து திவ்யாவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே இருக்கிறது 5 பேர். ஒன்று பார்வதி, இன்னொன்று வந்து நம்மளுடைய கமருதீன், 3ஆவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேர் என்ன சுபிக்ஷா, 4ஆவதாக திவ்யா, 5ஆவதாக அரோரா. இந்த 5 பேரில் யாராவது ஒரு ஆள் தான் வந்து அடிக்க போகிறாங்க.
அரோரா அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாயிண்ட் அவங்களுக்கு சர்ன்னு ஏறிடும். ஓகேவா? ஸோ இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி கம்ருதீனுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாயிடுச்சு. பார்வதிக்கு நல்ல பாயிண்ட் வந்து இருக்குது. அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு 2 பேர் இருக்கும்போது வெளியே வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு தான் டிடிஎஃப் வந்து வின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. சபரநாதனும் விக்ரமும் பிடிச்சி பொழந்து எடுத்துட்டாங்க மக்களே, பொழந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கத்தலை, டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குடா, வார்த்தையை ரொம்ப விடாதடா அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. டேய் நான் அப்படி தான்டா விடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரநாதன் வந்து கிட்ட போயிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு கமருதீன் கிட்ட. இன்றைக்கி சாண்ட்ரா அவர்களை வந்து கீழே தள்ளி விட்ட மாதிரி அடுத்த 10 நிமிஷத்தில் உன்னையும் தள்ளி விடுவாடா கேமுக்காக அப்படிங்கிறத போட்டு உடைக்கிறாப்புல. சாண்ட்ராவை தள்ளி விட்ட பார்வதி இன்னும் 10 நிமிஷத்தில் உன்னை கூட தள்ளி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கேமுக்காக அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இல்லைடா அம்மான்னு வந்து கத்துனியாடா அப்படின்னா, டேய் அம்மான்னு ஒரு பொண்ணு இருந்தாடா அவ்வளோதான் நீங்கள் வந்து கீழே தள்ளி விட்டு அனுப்பிச்சிங்க வெளியே அப்படின்னு சொல்லி டமான்னு வந்து அந்த டோரை வந்து சாத்துறாப்புல. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்திருக்கு மக்களே, பார்க்குறதுக்கே நமக்கே பயமாக வந்திருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இதுவாக நடந்திருக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த ப்ரோமோ 1 ப்ரோமோ 2லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவனுங்க பார்வதியும் கமருதீனும் கம்முனே வந்திருக்கானுங்களே, என்ன தான் இது கதை புரியலையே, யாரை ட்ரிகர் பண்ணுறா, யார் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் நெகட்டிவ் ஷேட் வந்து இருக்கிறதால எல்லா தப்பும் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பரவிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம், அது வந்து நம்ம எபிசோட் பார்த்தா மட்டும்தான் யார் எங்கே ஆரம்பித்தாங்க, எப்படி கீழே விழுந்தாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. நம்ம எடுத்தோடனே கமருதீன் அப்படின்றதால அவர் வந்து நம்ம குத்தம் சொல்லிட முடியாது. அதே போல் பார்வதி அப்படிங்கிறதுனாலையும் நம்மளால் வந்து டக்குன்னு வந்து தப்பு சொல்லிட முடியாது. பார்ப்போம், லைவில் பார்த்தா கிளியராக வந்து தெரியும், எபிசோடில் பார்த்தா கிளியராக வந்து தெரியும். ஏன்னா கமருதீன் இப்போ அவ்வளோ தூரம் கோவப்படுற கமருதீன் ஏன் அவங்க வந்து சபரநாதன்லாம் அவ்வளோ தூரம் கோவப்படும் போது ஏன் அமைதியாக இருக்கார் அப்படின்றதும் நம்ம யோசிக்கணும்ல. மேபி நம்ம விக்ரமெல்லாம் ஒரு கேமை ஒரு மாதிரி டர்ட்டியாக ஆடுவார் தெரியுங்களா. ஏன்னா வந்து அவரே கூட்டு சேர்த்துப்பாப்புல, அவரே வந்து அதை உடச்சி விளையாடணும்னு நினைப்பாப்புல, அந்த மாதிரி ஒரு மாதிரி விளையாடுவாப்புல சரிங்களா. ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இன்கேஸ் அவங்க 2 பேரையும் வெளியே இறக்கிறதுக்காக இந்த மாதிரி கூட வந்து மாற்றி பேசியிருக்கலாம்ல, இதுதாண்டா ஒரு சான்ஸ், இதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஓகேவா, நடந்திருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான். மற்றபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யாருக்கும் சப்போர்ட்டெல்லாம் பண்ணல மக்களே. ஏன்னா கமருதீனும் பார்வதியில் ஒரு வார்த்தை கூட பேசலை. பார்வதியில் லிட்டரலாக ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசவே கிடையாது இப்போ வரைக்கும். ஃபஸ்ட்டு ப்ரோமோ கூட உங்களால் பார்த்துருக்க முடியும், பேசியிருப்பாங்க. பட் பார்வதி இப்போ வரைக்குமே அந்த செகண்ட் ப்ரோமோவில் பேசவே இல்லை. அதுவும் சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் வாயை திறந்து கூட அவங்க பேசலை. பார்த்தா தான் தெரியும் மக்களே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.